வெரி குட், சூப்பர். ஆனால் இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு முன்னாடி இங்கே லாலிபாப் டு ஹர், ஓகேவா? இருங்க, வாங்க ரித்திகா. A few words about your class. First introduce yourself. Price தாவல. This function and the stage fear எல்லாருக்குமே போகணும். எல்லாருமே மேலே வந்து பேசணும். ஸ்டேஜில் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் மற்ற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு ஹால் புக் பண்ணி ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. யாருக்குமே அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது, அந்த பயம் இருக்கக்கூடாது. மேடையில் வரணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பயம் இல்லாமல் பேசுங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஒரு புது ஜனங்க கிட்ட பேசுகிறதுக்கு. அதுக்காக தான் the Ritika is from Anna Adarsh College. She is doing her BCom 3rd year. Okay, now 2 words உங்களை பற்றி, இணையம் பற்றி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுங்க. தமிழ்மா கம்யூனிகேஷன் யூ கேன் டூ இட் இன் எனி லாங்குவேஜ். இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு தேவையில்லை. நம்ம சொல்கிறத மற்றவங்களுக்கு புரியுது, அதுதான் கம்யூனிகேஷன். இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ், தமிழுங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஸோ நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியணும், தட் இஸ் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதில் பேசுங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் வந்து எஸ் ரித்திகா. நான் வந்துட்டு ஜூன் மந்த்து தான் வந்து ஜாயின் பண்ணேன், ஜூன் 20. ஆக்சுவலாக நான் ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ் இது. பிகாஸ் மோஸ்ட்டாக நான் லோன்லியாக தான் இருப்பேன், வீட்டில் தனியாக தான் இருப்பேன். நான் இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸில் வந்துட்டு என்ஜாயும் பண்ணுவேன். ஐஸ் அக்கா இருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அவங்க டீச்சிங்கும் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு டீச்சராக ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, நல்லா ஃப்ரெண்டு மாதிரி இப்படி பண்ணுறியே இதான் நீ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. இது நான் சூப்பராக இருக்கும். மேமும் அதே மாதிரி தான், சேம். அவங்க ஒரு நாள் கூட இவங்க 2 பேரும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட அப்படின்னு